ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வணக்கம். வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கும் நான் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற என்ன அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதோ அதை வச்சுட்டே செய்யலாம். எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற பொமக்ரனேட், பப்பாயா, ஆப்பிள் அண்ட் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, எங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண யோகட், இதையும் வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். யோகட் ஃப்ரூட் சாலட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஆப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம 1/2 கப்பு யோகட் சேர்க்க போகிறோம். அதாவது தயிர், கெட்டி தயிர் 1/2 கப்பு சேர்க்கலாம். இது நான் ஒரு பர்சனுக்காக வேண்டி ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இதை நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு நல்லா பீட் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஹனி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹனியும் சேர்த்துட்டு நல்லா திரும்ப பீட் பண்ணி விடுங்க. பீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பப்பாயா, 1/2 கப் கிட்ட ஆப்பிள், பொமக்ரனேட்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஹனி எதுக்கு சேர்க்குறேன்னா, சில பேருக்கு இந்த ஸ்வீட்டு அந்த இது கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இதில் சால்ட்டு நான் ஆட் பண்ணால் நம்ம கேர்டு வந்து ஒரு மாதிரி வாட்டரியாக போயிடும். அதனால தான் சால்ட்டுக்கு பதிலாக நம்ம சும்மா ஒரு சின்ன ஸ்வீட் இது கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த ஹனி சேர்த்துருக்கோம். ப்ளஸ் ஹனி அதோட வேல்யூஸ் நிறைய இருக்குது. இம்யூனிட்டி கொடுக்குறது இதெல்லாம் வேல்யூலாம் இருக்குது. அது ஆன்டிபயோட்டிக் வேறு, ஆடட் வேல்யூஸ் அதில் நிறைய இருக்குது. அதனால் அதை ஹனி சேர்த்துருக்கோம் நம்ம. ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் இன்றைக்கி நான் வந்து பிளாக் ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா பிளாக் ரைசின்ஸ் அகெயின் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் ஜாஸ்தி, ப்ளஸ் அது இம்யூனோ பூஸ்டர். அதனால் அதையும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான யோகட் ஃப்ரூட் சாலட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, உடம்பை குறைக்கணும்னு இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, ஈவன் நார்மல் டைமில் நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குறதே இல்லை, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனி கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நான் என்னோடய வீடியோவை இம்ப்ரூவ் பண்ண அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye. See you in the next video. Take care.